சுவிட்சர்லாந்து, நார்வே, ஐஸ்லாந்து, லிச்சன்ஸ்டன் ஆகிய 4 ஐரோப்பிய நாடுகளுடன் இந்தியா செய்து கொண்ட வரியற்ற வர்த்தக ஒப்பந்தம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதை வரவேற்றுள்ள திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கம் இந்நாடுகளுக்கு திருப்பூரின் ஏற்றுமதி அதிகரிக்கும் என்றும் கூறியுள்ளது. மேலும் அமெரிக்க வரி விதிப்பால் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளை சமாளித்து மேல் எடுவதற்கான தொடக்க புள்ளியாக இது அமையும் என்றும் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கம் கூறியுள்ளது. திருப்பூரில் ஏற்றுமதி வர்த்தகம் சாப்டர் 61 என்று சொல்லக்கூடிய நிட்டட் கார்மெண்ட்ஸ் ஆனது வரியில்லாமல் இந்த 4 நாடுகளுக்கும் அனுப்ப முடியும். இதனால் இந்த 4 நாடுகளில் ஏற்றுமதி வர்த்தகமானது மிகவும் அபரிதமான வளர்ச்சியை பெறும் என்று நம்புகிறோம். இதன் காரணமாக முதலிலேயே சுவிட்சர்லாந்து மற்றும் நார்வே நாடுகளுக்கு திருப்பூரில் ஏற்றுமதி அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த ஏற்றுமதியானது இரட்டிப்பாக மாறும் என்பது எங்களது நம்பிக்கை. அமெரிக்க வரி விதிப்பினால் ஏற்பட்ட நெருக்கடியின் காரணமாக தொழில் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு சிக்கலான சூழலை இந்த ஒப்பந்தத்தின் மூலம் சரி செய்ய இயலுமா என்று கேட்டால் நிச்சயமாக சரி செய்ய இயலாது. இந்த ஒப்பந்தம் ஒரு துவக்க புள்ளியாக இருக்கிறது. வரும் இந்த வருட இறுதிக்குள் கையெழுத்தாகக்கூடிய ஐரோப்பியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம், மேலும் 27 நாடுகள் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய யூனியனின் அந்த வர்த்தக ஒப்பந்தம் நம்ம கையெழுத்தாகும் போது நிச்சயமாக அது மிகப்பெரிய பலனை அளிக்கும். அதே போல வங்கதேசம் அடுத்த 2 ஆண்டுகளில் எல்டிசி என்கின்ற அந்த ஸ்டேட்டஸையும் அவர்கள் இழப்பார்கள். அப்படி இழக்கும்போது இந்தியாவை நோக்கி நிறைய வாய்ப்புகள் வர இருக்கின்றது.